உங்களால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பேங்கோட உதவியே இல்லாம பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நான் பிசிக்கல் கேஷ் பத்தி பேசலங்க. என்கிட்ட ரூ. 1000 இருக்கு. அத எடுத்து உங்களுக்கு நான் ரூ. 1000 குடுக்குறேன். அந்த மாரி பேசல. டிஜிட்டலா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணத்த பேங்கோட உதவி இல்லாம அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும். 2022ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இ-ருப்பி அப்படின்னு ஒரு டிஜிட்டல் கரன்சிய ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இ-ருப்பிங்கிறது நம்ம பிசிக்கல் கரன்சியினுடைய எக்ஸாக்ட் டிஜிட்டல் ஈக்வலன்ட். என்கிட்ட ரூ. 100 இருக்குங்க கேஷ். அதே மாரி ஒரு ரூ. 100 மதிப்புள்ள டிஜிட்டல் ருப்பியும் நான் வச்சுக்கலாம். அது 2ம் ஒண்ணு தான். நான் இப்போ ஒரு யுபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் பண்ண போறேன். இல்ல டெபிட் கார்டு பேஸ்டு நான் டிரான்சாக்ஷன் பண்ண போறேன். இல்ல நெட் பேங்கிங் மூலியமா நான் டிரான்சாக்ஷன் பண்ண போறேன். இது எல்லாத்துக்குமே பேங்கோட உதவி தேவை. ஆனா நான் இந்த இ-ருப்பிய என்கிட்ட இருந்து உங்களுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா, அதுக்கு பேங்கோட உதவி தேவைப்படாது. அது மட்டும் இல்ல, இந்த இ-ருப்பிய நீங்க புரோகிராம் பண்ண முடியும். அது என்ன புரோகிராமபிலிட்டி? அத எப்படி பண்ணுவாங்க? இதுக்கு இன்டர்நெட் தேவையா இல்லையா? நிச்சயமா பேங்க் அக்கவுண்டே வேண்டாமா? ஏதாவது அப்ளிகேஷன் தேவைப்படுமா? இத பத்தி டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். இத பத்தி ஒரு முழுமையான விவரம் நம்ம யூடியூப் சேனல்ல ஹிட் லிஸ்ட் பிளேலிஸ்ட் டாபிக் நம்பர் 15ல பண்ணியிருக்கேன்.